பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பட்டினத்தார் கார்டன் பகுதியில் சுமார் 47 லட்சம் மதிப்பில் புதைப்பட கேபிள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் பல ஆண்டு காலமாக புதைவட கேபிள் இல்லாமல் உள்ள பட்டினத்தார் கார்டன் பகுதிக்கு அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் பெரும் முயற்சியால் அங்கு வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு புதைவட மெயின் கேபிள் மற்றும் அனைத்து வீடுகளுக்கும் புதைவட கேபிள் இணைப்பு மற்றும் அங்குள்ள தெருவிளக்குகளுக்கு புதைவட கேபிள் இணைப்பு ஆகியவை சுமார் 47 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், செந்தில்குமார், செயற் பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர்கள் திலகராஜ், சசிகுமார், இளநிலை பொறியாளர்கள் செல்வ முத்தையன், லோகநாயகி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை பகுதிகளில் தெருநாய்களுக்கு உணவு அளிக்கும் இடங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்றம் தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிப்பதால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் வாகனங்களில் செல்வோருக்கும் இடையூறுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுவதால் அதனை தவிர்க்க பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். நகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் தெருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமாக இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்களில் மட்டுமே உணவளிக்குமாறு அறிவிப்பு பலகை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி ஒவ்வொரு வார்டிலும் தெருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமான இடங்களை அடையாளம் காணும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பு நல சங்கங்கள், விலங்குகள் நல ஆர்வலர்கள் தங்கள் பகுதிகளில் தெருநாய்களுக்கு உணவளிக்க ஏதுவான இடங்கள் இருப்பின் அவற்றின் விவரங்களை உழவர்கரை நகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணில் 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநள்ளாற்றில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் JNS ராஜசேகரன் வழங்கினார்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் புதுச்சேரி அரசின் உதவித் தொகைக்கான அடையாள அட்டைகளை சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய GNS ராஜசேகரன் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் தற்பொழுதும் தொடர்ந்து செய்து வருவதோடு வருங்காலங்களிலும் சிறப்பாக மக்களுக்கான திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார். தேர்தலின் போது பலர் நாம் தேர்தலுக்கு பிறகு திருநள்ளாற்றில் இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது வரை நாம் இங்குதான் இருக்கிறோம், இப்படி கூறியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதிக்குள்ளாக அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வந்து சேரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர், திருநள்ளாறு பகுதி பொதுமக்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். கால் சென்டர் மற்றும் தவறாக பயன்படுத்தப்படும் இணையதளம், மொபைல் ஆப்கள் தொடர்பாக சைபர் கிரைம் SP ஸ்ருதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், BPO மற்றும் கால் சென்டர் நடத்துபவர்கள் மத்திய மாநில அரசிடம் இருந்து முறையான அனுமதி பெறுவது கட்டாயம். மத்திய தொலைத்தொடர்பு துறையிடம் முறையாக அனுமதி பெற்ற பிறகே தங்கள் சேவையை தொடர வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாதவர்கள் உடனடியாக மத்திய மாநில அரசிடம் இருந்து உரிய அனுமதி பெற வேண்டும். மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி சைபர் குற்றங்களில் ஈடுபட்டாலும், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சைபர் குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலும் சட்டப்படி குற்றமாகும். அதனால் அந்த ஆப் மற்றும் இணையதளம் உருவாக்கி கொடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறி விட்டதாகவும், சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, புதுச்சேரியில் நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் நான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டேன். நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன் என கூறிய சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் நான் எதிர்க்கும் பல பிரச்சினைகளுக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஆனால் மத்திய அரசு மாநிலத்திற்கு கொடுத்த பணத்தையே புதுச்சேரி அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிறது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் சுகாதாரம், சுற்றுச்சூழல் சரியில்லை, அனைத்திலும் ஊழல் செய்ய மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கிறார்கள், நல்ல ஆட்சியை கொடுப்போம் என எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே 65,000 குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த நிலையில் தற்பொழுது அது 1.5 லட்சத்தை கடந்துள்ளது. அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளதால் எங்களை நம்புகிறார்கள். நாங்கள் சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளோம் என கூறினார். பூர்த்தி செய்த வாக்காளர் திருத்த படிவங்கள் இன்று முதல் மீண்டும் வீடு வீடாக பெறப்படுகிறது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி கடந்த 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4 வரை நடக்கிறது. வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை தேர்தல் துறை அதிகாரிகள் தந்தனர். புதுவை தமிழக தலைமை தேர்தல் அலுவலக இணையத்தில் இதற்காக கடந்த 2002ஆம் ஆண்டு ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி பழைய தகவல்களை பெற முடியும். வயது மூத்தோர், உதவி தேவைப்படும் வாக்காளர்களுக்கு உதவ தன்னார்வலர்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். படிவத்தை பூர்த்தி செய்து அளிக்கும் போது எந்த ஆவணத்தையும் தர வேண்டியதில்லை. இந்த நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் படிவங்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று பெறப்படுகிறது. இதுகுறித்து தேர்தல் துறை அதிகாரிகள் கூறியதாவது, புதுவையில் 10.21 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். அதில் வீடு தேடி சென்று 90% படிவங்கள் தரப்பட்டுள்ளன. மீதி விடுபட்ட வாக்காளர்களுக்கு வீடு தேடி சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் தர நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் ஒவ்வொரு வீடாக சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அதிகாரிகள் பெறுவார்கள். படிவங்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பார்கள். தேவைப்பட்டால் உதவி செய்து பூர்த்தி செய்வார்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் பூர்த்தி செய்து வாக்காளர்கள் படிவங்கள் தர கோருவோம். சிறப்பு முகாம்களும் 1 மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என்றனர்.
அருமார்த்தபுரம் பைபாஸில் குப்பை கொட்டுவதை படம் பிடித்து அனுப்பினால் ரூபாய் 2000 சன்மானம் வழங்கப்படும் என உழவர்கரை நகராட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அருமார்த்தபுரம் புறவழி சாலையில் குப்பைகள் கழிவுகள் கொட்டப்படுவதை தொடர்ந்து உள்ளாட்சித்துறை உத்தரவின் பேரில் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணியில் ஈடுபட்டது. கிரீன் வாரியர் நிறுவனம் மூலம் குப்பைகள் அகற்றி கட்டட கழிவுகள் சமன் செய்யப்பட்டது. அப்பகுதியில் குப்பைகள் கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அப்பகுதியில் வாகனங்கள் மூலம் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார் வந்துள்ளதால் உடனடியாக அவை சுத்தம் செய்யப்பட்டது. குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்கவும் அபராதம் விதிக்கவும் நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழுக்கள் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் அருமார்த்தபுரம் புறவழி சாலையில் குப்பை கழிவுகளை கொட்டும் வாகனங்களின் விவரங்களை புகைப்படம் எடுத்து நகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிப்போருக்கு 2000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு வீதிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் திட்ட மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளுக்கு புதிய சாலை மற்றும் வடிகால் வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 50 லட்சம் திட்ட மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இப்பணிகளை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பொறுப்பு ஆணையர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் தனியார் செவிலியர் கல்லூரிக்கு 2 வாரங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கணபதி செட்டிக்குளத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக சென்றபோது அங்கு எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரியும் ஊழியர்கள் 2 பேர் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளீட்டு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்தனர். அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை கண்டித்தும் இதில் தொடர்புடையவர்களை பணிநீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரிக்கு 2 வாரங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 6 பேர் ரூபாய் 1.92 லட்சம் இழந்துள்ளனர். போரவல்லி மேட்டை சேர்ந்த நபர் ஆன்லைன் மூலம் லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளா லாட்டரியில் 8 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து லாட்டரி பரிசு பணத்தை பெற செயலாக்க கட்டணம் மற்றும் GST செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி 78,220 ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் 68,598, புதுச்சேரியை சேர்ந்தவர் 22,490, கதிர்காமத்தை சேர்ந்தவர் 6,500, சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் 9,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 7,549 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,92,353 ரூபாய் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலம் சார்பாக சமீபத்தில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள தீவிர வாக்காளர் திருத்த நடைமுறைகள் குறித்து அவசர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் வானரப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் முகமது யூசுப் கலந்து கொண்டு SIR நடைமுறைகள் குறித்தும் அதில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் எடுத்துரைத்தார். SIR படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்றும் சமீபத்தில் பீகார்
பீகாரில் சுமார் 45 லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோனது மட்டுமல்லாமல் அவர்களின் குடியுரிமையும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது 12 மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ள இந்த SIR நடைமுறைகள் தமிழகத்திலும் வீரியமெடுத்துள்ளது. நிர்வாகிகள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் கிளைகள் மூலம் முகாம்கள் அமைத்து எந்தவொரு வாக்காளரின் வாக்குரிமையும் விடுபடாத அளவில் விழிப்புணர்வோடு இருந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க உதவிகள் செய்திட வேண்டும் என்று கூறினார். அதேபோல் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொடர்பான தகவல்கள், வீடியோக்கள் உள்ளன. அவற்றை சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டு வாக்குரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்றும் பிப்ரவரி 2026 முழுமையான வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதியான அனைவரின் வாக்குரிமையும் பெற்றிடும் வகையில் உழைத்திட வேண்டும் என்றும் கூறினார். இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட கிளை நிர்வாகிகள், மாவட்ட பேச்சாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் நன்றி உரை கூறினார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாட்டில் அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு குயவர்பாளையத்தில் நடந்தது. மாநாட்டையொட்டி சாரும் அவை திடல் ஜீவா சிலையில் இருந்து இளைஞர்கள் ஊர்வலம் தொடங்கியது. போதைக்கு எதிரான போராட்ட சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ் பெற்றுக் கொண்டனர். அங்கிருந்து சுடர் கொடி ஊர்வலம் நடந்தது. மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் கொடியேற்றினார். மாநாட்டுக்கு மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். விண்ணரசன், கவியரசன், வினோத்குமார், சிந்து, ஸ்ரீதர் முன்னிலை வகித்தனர். ஜெயராஜ் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். அகில இந்திய தலைவர் ரஹீம், மத்திய செயற்குழு உறுப்பினர் ஜெய்க் தாமஸ், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித் குமார், பிரவீன்குமார் பங்கேற்று பேசினர். மாநாட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில குழு உறுப்பினர் நிலவழகன் நன்றி கூறினார். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் அலோன்சோ போப் சவரி வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோனிராஜ் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் VS வெங்கடேசன், திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களின் திறமைகளை பாராட்டினர். அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்தார். ஆசிரியர் கார்த்திக் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நோனாகுப்பம் படகு குழாமில் இருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி ரூபாய் 60 லட்சம் திட்டம் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் படகு குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை இன்று சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற் பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் மதிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.